வெள்ளப்பெருக்கால் குற்றால மீனருவியில் குளிக்க தடை, பொங்கல் விடுமுறை அறிவிப்பு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். கனமழை காரணமாக குற்றாலத்தில் மெயினருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும் காட்சிகள் தான் இவை. தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இரவு முழுவதும் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் குற்றால மெயினருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதனால அதிகமான தண்ணிகள் வருகின்றனால நாங்கள் ஏமாற்றம் திரும்பி போய் சௌரமலைக்கு வேற இடத்துல நீராடிட்டு சௌரமலைக்கு போய் செல்கிறோம். 5 அருவி புலியருவிகளில் மிதமான நீர்வரத்து உள்ளதால் அந்த அருவிகளில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் 2வது நாளாக இன்று மழை பெய்து வருகிறது. மழை நீடிக்கும் பட்சத்தில் சம்பா நெற்பயிர்கள் பதராக மாறிவிடும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இதற்கிடையே காரைக்காலில் கனமழை காரணமாக அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவித்து அமைச்சர் நமச்சிவாயம் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் நாளை முதல் 18ஆம் தேதி வரை பொங்கல் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் திருநாள் வரும் 15ஆம் தேதி வியாழக்கிழமை கொண்டாடப்படுகிறது. மாட்டுப் பொங்கல் 16ஆம் தேதியும் காணும் பொங்கல் 17ஆம் தேதியும் கொண்டாடப்படுகிறது. இதேபோல் தமிழ்நாடு முழுவதும் போகி பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகை நாட்களில் பலரும் தங்கள் சொந்த ஊர் செல்வதற்காக சிறப்பு பேருந்துகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் நாளை முதல் 18ஆம் தேதி வரை அனைத்து வகை பள்ளிகளுக்கும் பொங்கல் விடுமுறை அளிக்கப்படுவதாக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் அறிவுறுத்தலின்படி பள்ளிகளுக்கு நாளையில் இருந்து 5 நாட்கள் பொங்கல் விடுமுறை அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர்கள் ஒருபோதும் இனவெறியர்களாக மாற மாட்டோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற அயலக தமிழர் தின 2வது நாள் விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தார். தொடர்ந்து அயலக தமிழர்களின் கோரிக்கைகள் மற்றும் வேண்டுகோள்களை முதலமைச்சர் கேட்டறிந்தார். உயிர்காக்கும் அவசர ஊர்திகளுக்கு தனியாக ஒரு சிறப்பு சாலை அமைக்க வேண்டும். தனி வழித்தடத்தை பத்தி சொன்னீங்க. அந்த தனி வழித்தடம் சென்னையில் முதற்கட்டமா தொடங்கி இருக்கிறோம். அது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நிச்சயம் அது விரிவுபடுத்தப்படும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். விழாவில் பேசிய முதலமைச்சர் தமிழர்கள் ஒருபோதும் இனவெறியர்களாக மாற மாட்டோம் என்றார். மொழி சிதைஞ்சா இனம் சிதையும், இனம் சிதைஞ்சா நம்ம பண்பாடு சிதைஞ்சிடும், பண்பாடு சிதைஞ்சா நம்ம அடையாளம் போயிடும், அடையாளம் போயிட்டா தமிழர்னு சொல்லிக்கிற தகுதியை இழந்துடுவோம். நீங்க எங்க வாழ்ந்தாலும் ஒற்றுமையா வாழுங்க, அந்த நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடுங்க. முன்னதாக அயலக தமிழர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை முதலமைச்சர் தெரிவித்தார். சொந்த ஊர்களில் பொங்கல் பண்டிகையை கொண்டாட ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் சூழலில் நேற்று வரை சுமார் 5 லட்சம் பேர் பயணித்திருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. பொங்கல் திருநாளை முன்னிட்டு பொதுமக்களின் பயண வசதிக்காக அரசு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி நேற்று வழக்கமாக இயக்கப்படும் 2092 பேருந்துகளுடன் 1010 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. இதன் மூலம் நேற்று ஒரே நாளில் 1,30,000 பேர் பயணம் மேற்கொண்டுள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து மொத்தமாக 11,372 பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில் சுமார் 5 லட்சம் பேர் பயணம் செய்திருப்பதாக போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. மேலும் தனியார் பேருந்துகளையும் ஒப்பந்த அடிப்படையில் போக்குவரத்து கழகம் இயக்கி வருகிறது. கும்பகோணம் கோட்டத்தின் சார்பாக நாங்கள் சிறப்பு பேருந்து இயக்கத்துக்காக வந்திருக்கிறோம். இன்னைக்கு தேதிக்கு மட்டும் 500 சிறப்பு பேருந்துகள் இயக்கிறதுக்கு பிளான் பண்ணி சிறப்பு பேருந்துலாம் இயக்கிட்டு இருக்கிறோம். 13, 14 கூடுதலாக சிறப்பு பேருந்துக்கு பிளான் பண்ணிடுறோம். இந்நிலையில் இன்று மட்டும் சென்னையிலிருந்து வழக்கமாக இயக்கப்படும் 2092 பேருந்துகளுடன் கூடுதலாக 2790 சிறப்பு பேருந்துகளும் பல்வேறு ஊர்களிலிருந்து 2960 பேருந்துகள் என மொத்தமாக 7842 பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கலை நிகழ்ச்சிகளை பயணிகள் கண்டு ரசித்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 10 பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். இந்நிலையில் இன்று அதிகாலை நெடுந்தீவு கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சுற்றி வளைத்தனர். அப்போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 10 மீனவர்களை கைது செய்ததுடன் அவர்களது விசைப்படகையும் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களை காரைநகர் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று விசாரித்து வருகின்றனர். முதற்கட்ட விசாரணைக்கு பின்னர் மீனவர்கள் 10 பேரும் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட இருப்பதாக இலங்கை கடற்படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். மத்திய இணையமைச்சர் எல்முருகன் இல்லத்தில் நாளை நடைபெறும் பொங்கல் விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் நிலையில் இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷின் நிகழ்ச்சியை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் பிரம்மாண்டமான அரங்கம் அமைக்கப்பட்டு நாளை பொங்கல் விழா நடைபெறுகிறது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார். இந்த விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா ஆகியோரும் பங்கேற்கின்றனர். இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆகியோர் இன்று டெல்லி செல்கின்றனர். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷின் இசை நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாசிஸ்டுகள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அண்ணா பற்ற வைத்த தீயை யாராலும் அணைக்க முடியாது என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை 1000 விளக்கு மற்றும் அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதி திமுக நிர்வாகிகளின் குடும்பத்தினருக்கு பொங்கல் பரிசு வழங்கும் விழாவில் உதயநிதி பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் ஹிந்தி திணிப்பை தமிழ்நாடு எதிர்க்கும் என்றார். பாசிஸ்டுகள் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அண்ணா பற்ற வைத்த அந்த தீயை யாராலும் அணைக்க முடியாது. அந்த தீ இன்னைக்கு தலைமுறை கடந்து எரிந்து கொண்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் சமஸ்கிருத மொழிக்கு 2600 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது என்றும், ஆனால் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு வெறும் 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பாஜகவையும் அவர்களோடு வருபவர்களையும் ஒழிப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இருப்பதாக துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்தார். அதிமுக கூட்டணியில் விரைவில் புதிய கட்சி சேர இருப்பதாக அதிமுக வேட்பாளர் நேர்காணலின் போது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தவர்களுக்கு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் நேர்காணல் நடைபெறுகிறது. 3வது நாளில் விருதுநகர், கடலூர், நாகை, மயிலாடுதுறை, திருச்சி மாவட்டங்களில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தவர்களிடம் எடப்பாடி பழனிசாமி நேர்காணல் நடத்தினார். அப்போது புதிய கட்சி ஒன்று விரைவில் அதிமுக கூட்டணியில் சேர உள்ளதாக நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும், கட்சி கைநீட்டும் வேட்பாளரை வெற்றி பெற செய்ய அனைவரும் ஒற்றுமையுடன் உழைக்க வேண்டும் என்றும் இபிஎஸ் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் விவகாரத்தில் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் தாவேக தலைவர் விஜய் ஆஜரான நிலையில் புதிய கட்சி ஒன்று அதிமுக கூட்டணியில் சேருகிறது என இபிஎஸ் பேசியதாக பரவும் தகவல் தமிழக அரசியல் களத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டணிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் செயல்படுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய செல்வப்பெருந்தகை, கூட்டணி ஆட்சி கிடையாது என்பதில் முதலமைச்சர் உறுதியாக இருப்பதாக அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்தது குறித்து பதிலளித்தார். அவரவர்கள் ஒரு கருத்து இருக்கு, முடிவெடுக்க போகிறவர்கள் எங்களுடைய அகில இந்திய தலைமையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையும் நாங்க பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். ஒரு குழு அமைச்சிருக்காங்க திரு கிரீஷ் சோடங்கர் தலைமையில மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்குறோம். இந்த பேச்சுவார்த்தையில எல்லாமே சுமூகமா முடியும் என்று முழுமையாக நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து பேசிய அவர், கூட்டணிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் செயல்படுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இந்த மாதிரி கூட்டணி தொடர்பாக பொதுவெளியில கண்டிப்பா எடுத்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள்ல பாப்பீங்க, வரும் தகவல். இப்ப நடக்கிறதும் காங்கிரஸ் ஆட்சி தான். காங்கிரஸ் ஒருபோதும் கொல்லைப்புற அரசியல் செய்யாது என்றும் செல்வப்பெருந்தகை கூறினார். தமிழ்நாட்டில் மதவாதிகளின் கொட்டம் ஒடுக்கப்படும் என்றும், இந்துத்துவ சக்திகளின் ஆணவம் அடக்கப்படும் என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சூளுரைத்துள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பு, சாதி, மதம் மோதல் தடுப்பு உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி கடந்த 2ஆம் தேதி வைகோ தனது சமத்துவ நடைப்பயணத்தை தொடங்கினார். திருச்சி மாவட்டம் தென்னூரில் வைகோவின் நடைப்பயணத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நடைப்பயணத்தின் நிறைவாக மதுரை ஒத்தக்கடை பகுதிக்கு நேற்று வந்தடைந்த வைகோவுக்கு அக்கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். தொடர்ந்து மதுரை ஓபுளா படித்துறையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய வைகோ, தமிழ் நிலத்தில் சாதி மத மோதல் கூடாது என வலியுறுத்தினார். இந்த தமிழகத்தில் மதவாதிகளினுடைய கொட்டம் ஒடுக்கப்படும், இந்துத்துவ சக்திகளினுடைய அக்கிரம ஆதிக்கம் தகர்க்கப்படும். சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் எந்த மோதலும் ஏற்படக்கூடாது என்று நான் மீண்டும் வற்புறுத்தி சொல்லுகிறேன். நடைப்பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்ததை எண்ணி மகிழ்ந்த வைகோ, இனி தனக்கு என்ன நடந்தாலும் கவலை இல்லை என்று உணர்ச்சி பொங்க கூறினார். விஜயிடம் 6 மணி நேரம் விசாரணை நடத்திய சிபிஐ, இந்தியா ஜெர்மனி இடையே கையெழுத்தான ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான தாவேக தலைவர் விஜயிடம்
சுமார் 6 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. கரூர் துயர சம்பவம் தொடர்பான வழக்கில் விஜய் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாத போதும் BNSS பிரிவு 179 படி சாட்சியாக விசாரிக்க சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இதையடுத்து சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக விஜய் டெல்லி சென்றார். அவருடன் தாவேக நிர்வாகி நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா உட்பட 6 பேர் சென்றனர். சுமார் 11:30 மணிக்கு டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜரானார். அவரிடம் சுமார் 6 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. கரூர் கூட்டு நெரிசல் சம்பவத்தின் போது அப்போதைய சட்ட ஒழுங்கு ADGP டேவிட்சன் தேவாசிர்வாதம் மற்றும் திருச்சி மண்டல IG நிர்மல்குமார் ஜோஷி ஆகியோரும் ஆஜராகிய நிலையில் அவர்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. இதனிடையே சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை முடிந்ததும் சிறிது நேரம் விஜய் அமர வைக்கப்பட்டிருந்தார். பிறகு விஜயுடன் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் ஆகியோர் ஒன்றாக சிபிஐ அலுவலகத்திலிருந்து காரில் வெளியே வந்தனர். 2வது நாளாக விஜயிடம் இன்றும் சிபிஐ விசாரணை நடத்த திட்டமிடப்பட்ட நிலையில் பொங்கல் கொண்டாட இருப்பதாக விஜய் தரப்பு கோரிக்கை வைத்ததாகவும் அதனை ஏற்று விசாரணையை சிபிஐ அதிகாரிகள் ஒத்திவைத்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மகரவிளக்கு பூஜைக்காக ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் ஆபரணங்களுடன் பந்தளம் அரண்மனையிலிருந்து சபரிமலைக்கு ஊர்வலம் புறப்பட்டது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் புதன்கிழமை என்று மகரவிளக்கு பூஜை நடைபெற உள்ளது. அப்போது ஐயப்பனுக்கு ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெறும். இதற்காக கேரள மாநிலம் பந்தளம் அரண்மனையில் உள்ள சாஸ்தா கோயிலில் வைக்கப்பட்டிருந்த ஆபரணங்கள் அங்கிருந்து சபரிமலைக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன. ஆபரண பெட்டிகளை தலையில் சுமந்தவாறு சாஸ்தா கோயிலில் தொடங்கியுள்ள ஊர்வலம் புதன்கிழமை மாலை சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு சென்றடைகிறது. குஜராத்தில் ஜெர்மனி பிரதமர் ஃபெட்ரிக் மெர்ஸை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்திய நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே 19 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் ஜெர்மனி பிரதமர் ஃபெட்ரிக் மெர்ஸ் 2 நாட்கள் பயணமாக இந்தியா வந்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இரு நாட்டு பிரதமர்களும் சந்தித்து பேசினர். அப்போது ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேல் காசா மோதல் உள்ளிட்ட உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து இருவரும் விவாதித்தனர். அனைத்து பிரச்சினைகளுக்கும் அமைதியான முறையில் தீர்வு எட்டப்பட வேண்டுமென இரு நாட்டு தலைவர்களும் விருப்பம் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து வர்த்தகம், கல்வி, ராணுவம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே 19 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அதேபோல இரு நாடுகளின் முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயலதிகாரிகளின் கருத்தரங்கில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி, இந்தியாவும் ஜெர்மனியும் தங்கள் பொருளாதார கூட்டுறவை வரம்பற்ற ஒத்துழைப்பாக மாற்றவும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்தவும் முடிவு செய்திருப்பதாக கூறினார். தனது குழந்தை பிறப்பதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாக விபத்தில் உயிரிழந்த ராணுவ வீரருக்கு ஸ்ட்ரெச்சரில் அவருடைய மனைவி அஞ்சலி செலுத்திய துயரமான காட்சிகள்தான் இவை. மகாராஷ்டிர மாநிலம் சதாராவை சேர்ந்த ராணுவ வீரர் பிரமோத் ஜாதவ் தன்னுடைய மனைவியின் பிரசவ காலத்திற்காக விடுப்பு எடுத்து வந்துள்ளார். பிரசவத்திற்காக அவருடைய மனைவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பைக்கில் சென்ற ராணுவ வீரர் பிரமோத் ஜாதவ் விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். அடுத்த 1 மணி நேரத்தில் அவருக்கு பெண் குழந்தை பிறந்தது. மறைந்த பிரமோத்தின் உடலுக்கு ராணுவ மரியாதை அளிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையிலிருந்து ஸ்ட்ரெச்சரில் அழைத்து வர அவருடைய மனைவி தன்னுடைய கணவரின் உடலை பார்த்து கதறி அழுதார். பிறந்து 8 மணி நேரமே ஆன பச்சிளம் குழந்தையும் தந்தையின் இறுதிச் சடங்கிற்கு கொண்டு வரப்பட்டு பிரியா விடை கொடுத்தது அங்கிருந்தவர்களை கலங்க வைத்தது. மேற்குவங்க மாநிலத்தில் சுகாதாரத்துறை பணியாளர்கள் 2 பேருக்கு நிபா வைரஸ் தாக்குதல் உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் நோய் பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. வௌவால் அல்லது பன்றி மூலமாக பரவும் நிபா வைரஸ் மனிதர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் மேற்கு வங்க மாநிலத்தின் வடக்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனையில் பணியாற்றி வந்த 2 பேருக்கு நிபா வைரஸ் தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இருவரும் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேற்கு வங்கத்தில் 2007ஆம் ஆண்டுக்கு பிறகு நிபா வைரஸ் தாக்குதல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்களுக்கு நிபா வைரஸ் பரவியது எப்படி என்பது குறித்து சுகாதாரத்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் நோய் பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்யும் என்று உறுதியளித்தார். மேலும் மாநில அரசுக்கு தேவையான உதவிகளை வழங்கவும் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் வல்லுநர் குழுவை மத்திய அரசு அனுப்பி வைத்துள்ளது.
காயம் காரணமாக நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரிலிருந்து வாஷிங்டன் சுந்தர் விலகினார். நியூசிலாந்து அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியின் போது இந்திய அணி வீரர் வாஷிங்டன் சுந்தருக்கு இடுப்பில் காயம் ஏற்பட்டது. இதனால் பேட்டிங் செய்தபோது அவர் ரன் எடுக்க ஓட முடியாமல் தவித்தார். காயம் காரணமாக மீதமுள்ள 2 ஒருநாள் போட்டிகளிலிருந்து வாஷிங்டன் சுந்தர் விலகுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு பதில் ஆயுஷ் பதோனி சேர்க்கப்பட்டுள்ளார். 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரிலும் அவர் பங்கேற்பது சந்தேகமே என தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த மாதம் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நடைபெறவிருக்கும் நிலையில் வாஷிங்டன் சுந்தருக்கு காயம் ஏற்பட்டிருப்பது இந்திய அணிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. முன்னதாக ரிஷப் பந்துக்கும் காயம் ஏற்பட்டு அவர் நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரிலிருந்து விலகியது குறிப்பிடத்தக்கது. பல்சுவை செய்திகளை பார்க்கலாம். சென்னை அருகே தனியார் கல்லூரியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் நடிகர் சூரி கலந்து கொண்ட காட்சிதான் இது. சென்னை தாம்பரம் அருகே உள்ள கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகர் சூரி மாட்டு வண்டி ஓட்டியும் தாரை தப்பட்டையுடன் கலைக்குழுவினரிடையே நடனமாடியும் மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். அப்போது பொய்க்கால் குதிரையாட்டம், மயிலாட்டம், கயிறு எடுக்கும் போட்டிகள் நடைபெற்றன. செல்போன்களை குவியலாக குவித்து வைத்துவிட்டு சினிமா பாடல்களுக்கு மாணவிகள் உற்சாகமாக நடனமாடினர். அப்பொழுது பேசிய சூரி குடும்ப உறவுகளை போற்ற வேண்டும் என்றும் அவர்களின் தேவைகளை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்றும் மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார். புது வருஷம் எல்லாருமே ஏதாவது ஒரு முடிவோடு இருங்க. இந்த இயர் முடிவுக்குள்ள அடுத்த இயர் நியூ இயர்ல இல்லை இதே நாளில் நான் இப்போ இருக்கிறத விட நான் மேலும் 4 பேர் பாராட்டும்படியே ஒரு நல்ல இடத்துல நான் சந்தோஷப்படுற மாதிரி இல்லையோ என் குடும்பம் சந்தோஷப்படுற மாதிரி என் நண்பர்கள் இந்த சொசைட்டி சந்தோஷப்படுற நான் ஒரு இடத்துல இருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன முடிவு எடுத்துக்கங்க. இந்த விழாவில் குறைந்த வேகத்தில் சைக்கிள் ஓட்டுவது உள்ளிட்ட போட்டிகளும் நடைபெற்றன.